படையில ஒரு பாட்டு வந்து சரத்த கூப்பிட்டு பாட வச்சிருப்பாரு. இசையமைப்பாளர் சரத்த கூப்பிட்டு பாட வச்சாரு. அதுக்காக இளையராஜா அவருக்கு ஒரு மோதிரம் கூட வந்து போட்டாரு வந்து. அது என்னன்னா, "என் உள்ளம் கோயில்" அப்படின்னு ஒரு பாடல். இடறின் ஆமா, நல்ல இடறின் பாடல். அதுல வந்து எழுதியிருப்பாரு. "பிறந்தது சிற்றூரில் வாழ்வதோலை குடிலில் இருக்கும் இவை வந்து என்ன என்ன செய்யும்? மேகமற்ற வான் போல தெளிந்த தண்ணீர் போல ஊற்றெடுக்கும் இசையமுதம் எந்தன் மீது ஓடும்னு எழுதியிருப்பாரு. அதுதான் இளையராஜாவோட ஆல்டர் ஈகோ. இளையராஜா வெற்றி பெறாம போயிருந்தா, இளையராஜாவோட ஆன்மா இப்படிதான். ஒருவேள அவரோட வெற்றிய கருதலன்னா, இப்படிதான் அவர் தன்ன தானே அந்த பேசிட்டு பாட்டு இருப்பாருன்னு இருக்கு. தோணுது. அந்த ஸ்டேஜ்ல கூட பண்ணியிருப்பாங்க. அந்த விக்ரம் நடிச்சார்ல, காசி. காசி காசி. என்மனவானில் இறைவனிடம் வரங்கள் வரங்கள் கேட்டு. கேட்டேன். காசி வரைக்கும் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு காட்டுச்சு சின்ன ஜமீன்ல வந்துட்டு ஆ. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியாது. அந்த பாட்டுல வந்துட்டு Verse ல, என்ன பெத்து ராசையான்னு பேரு வச்ச ஆத்தா. It's about how boys அந்த will. படத்துல கார்த்திகோட கேரக்டர் பேரே ராசையா. And அது கரெக்டா ஆட் பண்றாரு. அதே மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். இல்ல, இல்ல, அப்போ அந்த பாட்டுல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவர் சொல்லுவாரு, ம். என்ன என்ன கூட எந்த நாளும் தண்ணி ஒட்டிடாது, அது போலதான் என்னை இந்த ஊரும் வச்சிரும் அப்படின்னு. அத வந்துட்டு நீங்க என்னைய வந்து நல்லா திருப்பி கொண்டாடி சொல்லுங்க, என்ன லைனு? என்ன 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 கூட எந்த நாளும் அது சரியா தெரியல எனக்கு. எண்ணெய் கூட எந்த நாளும் தண்ணி ஒட்டிடாது. ஒட்டிடாது. அதே மாதிரி அந்த ஊரு என் கூட எனக்கு தண்ணி வருது. வரும். அடேங்கப்பா. இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம நல்லா கொண்டாடிட்டே இருப்போம். அவர் ஏதாச்சும் ஒரு பேசினாலுமே வந்துட்டு அவரை வந்துட்டு உயிரை வாங்கிடுவானுங்க. அதாவது வந்துட்டு என்ன இது அப்படின்னு குரவலை கடிச்சு துப்புற அந்த மாதிரி அளவுக்கு பண்ணுவாங்க. அவரை வச்சுக்குவாங்க. ஆமா.